கொரிந்தியர் 2 அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 2 verse 9. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ, எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ, தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. எத்தனையோ நம்முடைய காரியங்களுக்காக நாம் தவித்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ தேவைகளுக்காக நாம் தவித்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளுக்கான வழிகள் தீர்ப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அவரில் நாம் அன்பு கூறுவோமே ஆனால் ஆண்டவர் நமக்காக நம்முடைய வெற்றிகளை, நம்முடைய ஆசீர்வாதங்களை, நமக்குரிய ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இந்த பார்வை, இந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்குள் இருக்குமானால் நாம் பாடினது போல நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அநேக சமயத்தில் எனக்காக எதுவுமே இன்னும் ரெடி ஆகலை, எனக்காக எதுவுமே இன்னும் ஆயத்தமாகலை அப்படின்னு தான் நம்ம எண்ண முடியவர்களாக இருக்கிறோம். இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லித்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன, தேவன் ஒன்றை உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறார். எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். அவரே நமக்காக ஆயத்தப்படுத்தி விட்டார். அது உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கணும், எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நீங்கள் தேவை உணரும் போது சொல்லணும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன், அதை பெற்றுக்கொள்வேன். ஸோ நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். ஆமென். இந்த மாதத்தின் ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கும் போது சொல்லுங்க, தேவன் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தில் வைத்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார், நான் சீக்கிரத்தில் அதை பெற்றுக்கொள்வேன், நான் சீக்கிரத்தில் அதை சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு தேவையான, நமக்கு வேண்டிய ஒரு தெளிவு. நமக்காக எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணினார். ஆனால் அந்த ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை நான் எப்படி அறிந்து கொள்வது, நான் அதை எப்படி பெற்றுக்கொள்வது? ஆமென். சில சமயம் நமக்குரிய காரியங்களை நாமே என்ன பண்றோம், செய்து கொள்ளுகிறோம். எனக்கு ஒன்று ஏதாவது வேணும் அப்படின்னா நாமே அதை என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம் அல்லது செய்து கொள்ளுகிறோம். நம்மளால முடியாம போகும்போது தான், இசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்றோம், இல்லை? ஆனால் அப்படி அல்ல. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளையே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. சரிங்களா? இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளையே நான் சுதந்திரிக்க வேண்டும். என்னால் ஒன்று முடியுன்றதுனால அல்ல, எனக்கு கர்த்தர் எதை செய்து முடித்தாரோ அதை நான் என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, சிறிய காரியமானாலும் பெரிய விஷயமானாலும் உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென்.
இந்த மாதத்தின் தேவன் நமக்கு அதை தான் வெளிப்படுத்துகிறார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதை 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவைகளை தமது ஆவியினாலே என்ன பண்ணாரா? தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை தமது ஆவியினாலே என்ன பண்றார்? நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவ ஆவியை நாம் முக்கியத்துவப்படுத்தணும். எதன் மூலமாக தேவன் நமக்கு அதை தெரிவிக்கிறார்? அவர் தமது ஆவியினாலே. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆவிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பல வகையான ஆவிகள் இருக்கிறது. ஆமென். ஆனால் நமக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? தமது ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்துகிறார். மகனே, உனக்காக இதையெல்லாம் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் என்பதை அவருடைய ஆவியின் மூலமாக, தமது பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் அதை நமக்கு அறியப்படுத்துகிறார், அது வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் எதை பெற்று கொண்டிருக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவ ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். தேவ ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவ ஆவியானவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் நமக்காய் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆனால் ஆயத்தப்படுத்தின காரியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய ஆவியினால. தேவனுடைய, எல்லாம் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கிட்ட கேளுங்க, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? எல்லாம் சொல்லுங்க. கேளுங்க, நீங்களே கேளுங்க. என்ன ஆவி இருக்கிறது? ஆமென். கேளுங்க. கேட்டீங்களா? யாரை கேட்டீங்க? உங்களே கேட்டுக்கிட்டீங்களா? பக்கத்தில் இருக்கிறது கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லது தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்காரா? டு யூ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட்? நீங்கள் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனா? ஒருவேளை உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இல்லை என்கிற ஒரு பதில் இருக்குமானால், நீங்கள் என்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஆமென். எனக்காக அவர் ஜெபம் பண்ணுவார், எனக்காக இவர் ஜெபிப்பார், கண்டிப்பாக இவரும் ஜெபிப்பார், தப்பில்லை. ஆனால் நீங்கள் என்றைக்கு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஆமென். தேவன் தமது ஆவியை யாவருக்கும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் தராரு. சின்ன பையனாக இருந்தாலும் சரி, வயது வித்தியாசம் இல்லை. ரொம்ப வயசாயிருச்சு, அவருக்கெல்லாம் ஆவி தேவன் தன்னுடைய ஆவி தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். இன்னைக்கு தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார், தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுப்பீர்களே ஆனால், கர்த்தர் தமது ஆவியினால உங்களை நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய சமயம் நாம் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளாமலே ஆலயத்திற்கு வருகிறோம். தேவ ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாமலே நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் முக்கியமானதை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகிறதே இல்லை. உலகத்தின் தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம நிறைய ஓடுறோம் இல்லை? அந்த நன்மை பெறுவதற்கு, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேடுறோம், ஓடுறோம். ஆனால் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு, ஆயத்தப்படுத்திட்டாரு. அதை நான் அறிவதற்கு, அதை நான் சுதந்தரிப்பதற்கு எனக்கு என்ன தேவை? சபை மக்களுக்கு என்ன தேவை? விசுவாசிகளுக்கு என்ன தேவை? யூ நீட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். உங்களுக்கு தேவ ஆவி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு தேவ ஆவி முக்கியம். வாலிப பிள்ளைகளுக்கு எது கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார்களே தெரியல. 1 2 3 அப்படியே கவுண்ட் போயிட்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு எதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்? என்ன வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்? என்ன கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்? என்ன எதிர்காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஆமென். தேவ ஆவியை பெற்றீர்களானால் நீங்கள் தெளிவாய் உங்கள் பாதையில நீங்கள் செல்ல முடியும். ஆமென். பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆன வழிகளை, நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில நீங்கள் அவர்களை நடத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென்.
கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவ ஆவியானவர் ஸ்தோத்திரம் நம்ம பெற்றிருப்போமானால் நாம் தெளிவுள்ளவர்களாக இருப்போம். ஸோ ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சர்ச்சில் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா அப்போ தான் நமக்குரிய வழிகளை நாம் தெளிவாய் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரும் கர்த்தருடைய ஆவியில் நிரப்பப்படணும். பெற்றுக்கொள்ளாவிட்டால் சில பேர் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இருப்போம், தேவனோடு இசைந்து போக மாட்டோம். தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவனோடு பேசுகிறவர்கள், தேவனுடைய வழிகளை அறிந்தவர்கள், தேவ ஆவியை பெற்றிருந்தாலும் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் மனம் விரும்புகிறவைகளை, நம்முடைய விருப்பத்திற்கேற்ற வழிகளை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமென். தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் என்னதான் செய்ய விரும்புவோம், நான் விரும்புறது தான் செய்ய விரும்புவோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். தேவ ஆவியானவர் சொல்லுவார், மகனே இதை செய் அதை செய். நம்ம சொல்லுவோம், இல்லை ஆண்டவரே இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இதுதான் என்னால் செய்ய முடியும். ஸோ எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியை பெற்று இன்றைக்கு தேவனுடைய வழிகளை நீங்கள் கை கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, இன்னைக்கு உங்களை டெடிகேட் பண்ணுங்க, திரும்ப உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே உம்முடைய ஆவியின்படி நான் நடக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. அந்த ஆயத்தப்படுத்தினவைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு நாம் தேவனுடைய ஆவியால் நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவன் தமது ஆவியினாலே தான் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, சகல ஆழங்களையும் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்திருக்கிறார். He knows everything. ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்காம் ஏதாவது கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் ஆண்டவர் சகலவற்றையும் அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு போகலாமா, எல்லாத்தையும் தெரிஞ்சவரை ஃபாலோ பண்ணலாமா? எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறாரு. அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமென். ஸோ நாம் தேவ ஆவியை முற்றிலுமாய் நாம் பின்பற்றுவோமானால் நாம் ஒருபோதும் நம்முடைய வழிகளில் நாம் பிசகுவதே கிடையாது. ஆமென். ஸோ இந்த உலகத்தில் பல வகையான ஆவிகள் இருக்கிறது என்று சொன்னேன், ஸ்தோத்திரம். ஆனால் நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் ஒருவருக்கு நாம் வாசம் பண்ண இடம் கொடுப்போமாக. கீழே வாசிக்கிறோம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். நம்ம எதை பெறக்கூடாது, நாங்களோ எதை பெறல. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள என்ன ஆவி இருக்கக்கூடாது? உலகத்தின் ஆவி. உலகத்தின் ஆவி உலகத்தை தான் யோசிக்க சொல்லும், உலகத்தின் காரியங்களை தான் சிந்திக்க சொல்லும், உலகத்தின் காரியங்களை தான் பின்தொடர சொல்லும். ஆமென். ஆனால் நமக்குள்ள என்ன ஆவி இல்லை? சத்தமா சொல்லுங்க. அப்போ நமக்குள்ள யார் இருக்கணும்? தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அதற்குரிய சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். நீங்க யார்? கர்த்தருடைய ஆலயம். தேவன் தங்குகிற ஆலயமாய் நீங்கள் நானும் இருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய சரீரங்களை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு என்ன பண்ணுகிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸோ தேவ ஆவியை நமக்குள்ளே தங்குவதற்கு நாம் நம்முடைய சரீரங்களை நாம் விட்டு கொடுப்போமாக.
ஆமென். உங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுங்க. உங்க சரீரங்கள் என்ன பண்ணோம்? அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க சரீரத்தை நீங்க டெடிகேட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சரீரத்தை நான் உமக்கு தருகிறேன். நீர் வந்து எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும். நீர் எனக்குள்ளே வந்து தங்கியிரும். நீங்கள் ஒப்பு கொடுக்காத வரை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணிலாம் வரமாட்டார். இல்லை, நம்ம ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை தட்டுகிற தேவன். ஆமென். ஒருவனையும் அவர் வற்புறுத்தி அவர் பேசுகிற தேவன் அல்ல, உள்ளே நுழைகிற தேவன் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் நாம் இடம் கொடுத்தால் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவன், நாம் இடம் கொடுத்தால் நமக்குள்ளே வந்து தங்குகிற தேவன். ஸோ இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை இன்னும் ஆழமாய் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் ஆழமாய் உங்களுடைய சரீரங்களை கர்த்தர் ஆலயமாக நீங்கள் இருக்கிறபடினாலே அவருக்குரிய சரீரத்தை அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். என் சரீரத்தை நான் உமக்கு தருகிறேன், உமக்கு பிரியமான ஜீவ பலியாக நான் தரேன்னு சொல்லுங்க. ஆமென். இப்போ உங்கள் சரீரத்தை நீங்கள் கடவுள் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இப்போ நீங்கள் டெடிகேட் பண்ணிட்டீங்க, சரண்டர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கால் யாருக்குரியது? இந்த வாய் யாருக்குரியது? இந்த கை யாருக்குரியது? கிடையாது. அப்புறம் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த வாய் அமைதியாக இருக்கவே கை. ஆமென். எத்தனை பேருடைய சரீரம் இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாலும் நம்ம மனசு விரும்புகிற மாதிரி தான் உட்காரோம், நம்ம மனசு விரும்புகிற மாதிரி தான் கை தட்டுறோம், நம்ம மனசு விரும்புகிற மாதிரி தான் பாடுறோம். உங்கள் சரீரம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை பாடுங்கள், அவரை துதியுங்கள். ஆமென். உங்கள் சரீரத்தினாலே கர்த்தரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படியே இருந்தால் ஆராதிச்சா என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இயலாமையிலே சரீர சுகம் இல்லைன்னா பரவாயில்ல, 52 வாரமும் நம்ம ஒரே பொசிஷனில் தான் ஆராதிக்கிறோம். நிற்க வேண்டிய நேரத்தில் நில்லுங்க, துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிங்க, கை தட்ட வேண்டிய நேரத்தில் கையை தட்டுங்க. ஏனால் உங்கள் சரீரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படட்டும். ஆமென். உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, ஜீவ பலியாக. ஏனென்றால் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். இன்னைக்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 16வது வசனம், மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படிக்கு நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் யாரு? இப்போ தேவ ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா நீங்கள் யாருக்கு அடிமை? பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க, யாருக்கு அடிமை? நாம் தேவனுக்கு அடிமை. அதனால தான் ஒப்பு கொடுத்தல் ரொம்ப முக்கியம். நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியம், நம்முடைய கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம், நம் வாய் திறந்து தேவனிடத்தில் பேசுவது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே என்னை தருகிறேன் என்று சொல்லுவது ரொம்ப முக்கியம். ஏனால் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் தேவனுடைய அடிமைகளாய் மாறுகிறீர்கள். ஆமென். அவர் உங்களை ஆளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது.
தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நாள் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும்போது, தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசும்போது, தேவன் உங்களுக்கான ஆயத்தம் பண்ணின காரியங்களை தேவன் அறியும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டில் நடக்க வேண்டும். எதில் நடக்கணும்? ஏதோ குழப்பத்தில் நடக்கக்கூடாது, தெளிவற்றவர்களாய் நடக்கக்கூடாது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். உங்களுடைய வருங்காலங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஆமென். நிகழ்காலங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இந்த நாட்கள் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை, எந்த பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இம்பார்ட்டண்ட்டான காரியம் என்னன்னா, கர்த்தர் என்ன ஆயத்தப்படுத்தினார் என்பது முக்கியம் அல்ல. அவர் எதை நமக்கு ஆயத்தப்படுத்தினாலும் இந்த பெஸ்ட்டாக தான் இருக்கும். அவர் எதை நமக்காக செய்தாலும் அது சிறந்ததாகத்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு அதில் சந்தேகம் இருக்கு? யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, தேவன் ஆயத்தம் பண்ண அறிகிறதில் தான் பிரச்சனை. அது தெரியாததான் இன்னைக்கு பிரச்சனை. அந்த குழப்பத்தில் தான் இன்னைக்கு நிறைய சிக்கல்களுக்குள்ளே போய் நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் எனக்கா என்ன வைத்திருக்கிறார் என்றதை அறிந்தோமானால் இந்த பூமியில் நம்ம சமாதானமாக இருக்க முடியும், தெளிவாக இருக்க முடியும். ஆமென். ஏக்கத்தோடு இருக்க வேண்டாம், சந்தோஷமாக இருக்க முடியும். கரெக்டா? உங்களுக்காக எல்லாம் ரெடியாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த காரியம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? கவலையாக இருப்பீங்களா? இல்லையே, நம்பிக்கையோடு இருப்பீங்கள்ல. ஆமென். நம்பிக்கையாக இருப்பீங்க, குழப்பமாக இருக்க மாட்டீங்க, தெளிவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் முகத்தில் ஏக்கம் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணினவங்க நம்மளால் என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. ஐயோ கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கு. எனக்கு என்ன வேலை கிடைக்கும்னு தெரியலையே, எனக்கு எந்த மாப்பிள்ளை கிடைக்கும்னு தெரியலையே, எந்த பொண்ணு கிடைக்கும்னு எனக்கு தெரியலையே, என் பிள்ளை எப்படி இருப்பானோன்னு எனக்கு தெரியலையே, அவன் நல்லா இருப்பானா கெட்டவனா மோசமாக இருப்பானான்னு எனக்கு தெரியலையே. எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணிகளை அறிந்திருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம தைரியமாக இருப்போம். இல்லை, எலியாவை கர்த்தர் எடுக்கும் போது எலிசாவை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, உன் எஜமானனாகிய எலியாவை தேவன் இன்னைக்கு எடுக்க போறார் தெரியுமா? அவன் சொல்றான், தெரியும், சும்மா இருங்கன்றான். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஒரு மனிதனுக்குள் தேவ ஆவி வரும் பொழுது அவன் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தை தேவனை வெளிப்படுத்துவார். ஆமென். உங்களுக்கு யாரும் உங்கள் ஃபியூச்சரை சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய ஃபியூச்சர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசையே, என்னை குறித்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்கய்யா. ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மற்றவங்க கிட்ட? உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் உங்கள் எதிர்காலம் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில், உள்ளத்தில். உலகத்தானுக்கே தெரியுதுன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போதுன்னு தெரியுதா? தெரியல. ஏன்னா உள்ள என்ன இல்லை? ஆவி இல்லை. ஆவி இருந்தாலும் ஆவி ஆஃப் ஆகிருக்கு. ஆனில் பண்ணுங்க, ஆவி அமைஞ்சு போயிருக்கு. ஆமென். நிறைய பேருக்கு ஏன் சர்ச்சுக்கு வரனே தெரியல. நிறைய பேருக்கு சபைக்கு ஏன் வரனே தெரியல. நான் சொல்றேன், தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், அவரை நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா, அவருக்கு நீங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணீங்கன்னா, அவர் உங்களுக்குரிய காரியங்களை சொல்லி உங்களை தெளிவாய் நடத்துவார். ஹல்லேலூயா,
வாழ்க்கையின் கேள்வியோடு, வாழ்க்கையின் குழப்பங்களோடு, வாழ்க்கையின் வேதனையோடு யாராவது இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய தத்தளிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுவார். நீங்கள் எதற்கும் குழம்பி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கன்ஃபியூஸ்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாதவைகளை அவர் கற்றுத் தருகிறார், நாம் அறியாதவைகளை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார், நம் கண்கள் காணாதவைகளை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், நம்முடைய இருதயத்தில் தோன்றாதவைகளை அவர் நமக்கு சொல்லி தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருவருடைய இருதயத்திலும் தோன்றாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. புதிதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார், ஒரு புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்தினார்னா, கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் என்றால் அது புதிதாகத்தான் இருக்கும். காப்பி அடித்து நமக்கு சொல்லித்தர தேவன் அல்ல, உங்களுக்கான வழிகள் வித்தியாசமானது. ஆமென். இந்த சபையில் உங்களை ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க. God has a special and unique way. ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை மாதிரி ஆசீர்வதிங்க, இவரை மாதிரி ஆசீர்வதிங்கெல்லாம் கேட்காதீங்க. உங்களை கர்த்தர் உங்களுக்குரிய விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, அவரை மாதிரி வீடு கட்டணும், அவரை மாதிரி படிக்க வைக்கணும், இவங்கள மாதிரி எல்லாம் மாடல் மற்றவங்களை காப்பி அடிச்சு தான். கர்த்தர் உங்களை வித்தியாசமாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. யாரை போலவோ இல்லை, ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவர்கள் வித்தியாசமானவைகள். வித்தியாசமான விதத்தில் தேவன் உங்களை ஆண்டவர் நடத்துவார். ஏனென்றால் வித்தியாசமானவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சிறப்பான ஒன்றை கர்த்தர் உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த பூமியில வாழ்வீங்கன்னா நீங்க சந்தோஷமாக, தைரியமாக, மகிழ்ச்சியாக, தெளிவாக நீங்கள் நடப்பீர்கள். ஸோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட், அந்த தேவனுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த தேவ ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம். அவரை டிபெண்ட் பண்ணிருங்க, அந்த தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க, அந்த தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீங்கள் எப்பொழுதும் அந்த தேவ ஆவியில் நீங்கள் ஆவியானவருக்கு உங்களை ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே என் முழு வாழ்க்கையும் என் முழு சரீரத்தையும் ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணிச்சு அவருடைய சிந்தையால் நீங்கள் நிரப்பப்பட்டு வாழும் பொழுது அவர் உங்களுக்கான காரியங்களை அறியும்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த சர்வீஸ் முடியும் போது ஒருத்தர் கூட தேவ ஆவி இல்லாமல் இந்த இடத்துல போகக்கூடாது. எல்லாரும் கர்த்தருடைய ஆவியில் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் அந்த ஆவியானவர் உள்ள வரும்போது நீங்கள் தெளிவுள்ளவர்களாக போவீங்க. குழப்பத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் போகும்போது தெளிவாக போவீங்க. ஆமென். வேதத்தில் ஒரு மனிதன் சவுல் கழுதையை தேடி வந்தான். ஒரு கழுதையை காணாமல் போனவனை தேடினா மைண்டில் எவ்வளோ டென்ஷன் இருக்குமா இருக்காதா? இல்லை, ஐயோ எங்கே தேடுறது, என்ன பண்ணுறது, காணாததுனால விரக்தி, வேதனை. ஆனால் கர்த்தர் தேடிக்கொண்டிருந்த அந்த கழுதைக்கு பதிலாக கர்த்தர் அந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆமென். கழுதையை தேடி 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 எங்க போயிட்டார்? இப்போ சாமுவேல் என்கிற அந்த தீர்க்கதரிசியுடைய வீட்டுக்கே போயிட்டார். உங்க எல்லாருக்கும் ஸ்டோரி தெரியும், அதனால ஷார்ட்டா சொல்றேன். இப்போ தன் கழுதையை எங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் யார்? சாமுவேல் தான். நாம் போகும் வழி அவர் நமக்கு அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற கொஞ்சம் வெள்ளிய காணிக்கையை எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டார்? இப்போ சாமுவேல் இடத்துல போயிட்டார். ஆமென். தன்னுடைய வாழ்க்கையில அவன் தேடிக்கொண்டிருந்த அறியும்படியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன் அங்கே இருந்தார். ஆமென். கடைசியில் என்னாச்சு? அவன் தேடின கழுதையும் கிடைச்சிருச்சு, அவன் தேடாத ராஜ்யபாரமும் கர்த்தர் அவன் மேல வச்சார். ஆமென். சாமுவேல் சவுலோடு பேசுகிறார், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து பேசுகிறார்.
அவனை எண்ணெயினால் அபிஷேகித்து அனுப்புகிறார். அவன் திரும்பி போகும்போது வேதம் சொல்லுது, அவன் வேறு மனுஷனாக புறப்பட்டு போனான். வரும்பொழுது குழப்பத்தோடு வந்தான், தேவையோடு வந்தான், அங்கலாய்ப்போடு வந்தான். ஆனால் புறப்பட்டு போகும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, ஆமென், சாமுவேலுடைய கையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, தேவ ஆவியை பெற்றவனாக அவன் திரும்பி போகும்போது அவன் வேறு மனிதனாக அவன் திரும்பி போனான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதை தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த இடத்துல நீங்கள் எதையோ ஒன்றை தேடி வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் வைத்து நீங்கள் தேவனுடைய ஆவியில் நிரம்பி இருக்கும் பொழுது, இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது நீங்கள் தெளிவுள்ளவர்களாய், சந்தோஷமுடையவர்களாய், நீங்கள் வேறு மனுஷனாய் நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஆமென். தேவன் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, உங்கள் வாழ்க்கையின் தரிசனத்தை உடையவர்களாக, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கேள்விகளோடு இருந்தீர்களோ அந்த கேள்விக்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போவீர்கள். ஆவின் சிந்தையோடு நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் 14வது வசனம், அதே 1 கொரிந்தியர் 2:14, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். 15வது வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவன் நிதானிக்கிறான். ஆமென். யார் ஆவிக்குரியவன்? கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் தான் ஆவிக்குரியவன். ஆமென் சொல்லுங்களேன். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் நீங்கள் யாரா இருப்பீங்க? ஆவிக்குரியவர்களாயிருப்பீர்கள். ஆமென். அப்ப தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் எப்படிப்பட்ட மனுஷனா மாறுறான்? ஆவிக்குரிய மனிதனாய், ஸ்பிரிட் மேனா மாறிடுறான். ஹல்லேலூயா. மனுஷன் ஜென்ம சுவாபமான மனுஷனிலிருந்து ஒரு சாதாரண மனுஷனிலிருந்து அவன் எந்த நிலைமைக்கு மாற்றப்படுகிறான், உயர்த்தப்படுகிறான் என்றால் ஆவி மனிதனாக, ஆவிக்குரியவனாக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். நோய் உள்ள இருந்தா நோயாளின்றோம், கடன் இருந்தா கடனாளின்றோம், இல்லையா, பணம் இருந்தா பணக்காரன்றோம். தேவ ஆவி இருந்தா சத்தமா சொல்லுங்க, நீங்களாம் யாரு? ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கும் போது நீங்கள் ஆவியில் நடக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். இந்த ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான்னா, தேவனுக்குரியவைகளை அறிகிற மனுஷனாக இருப்பான். ஆமென். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்கிற மனிதனாக மாறிவிடுகிறான். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம், அப்படி மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி நமக்குள்ள வரும்போது எது சாகுது? மாம்சம். ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வரும்போது நம்ம ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. மாம்சம் பாவத்திற்கு சாகிறது. ஆமென். இப்ப கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா மாம்சம் உயிரோடு எழும்புகிறது, ஆவி என்ன பண்றது? செத்து போகுது. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா உங்க சரீரம் என்ன ஆகுது? பாவத்துக்கு ஜீவனா இருக்கு, ஆவிக்கு செத்து போகுது. இப்போ செத்து போன ஒரு சரீரத்தை சுற்றி அநேகர் அழுவார்கள், அநேகர் புலம்புவார்கள். ஆனால் மரித்து போன அந்த சரீரம்
அந்த அழுகையின் சத்தத்தை என்ன பண்ணாது, கேட்காது. எவ்வளவு புலம்பினாலும் அந்த மரித்த சரீரத்தை உணர முடியவே முடியாது. அப்போ மரித்த நிலைமை அப்படிதான். உங்க ஆவி மரிச்சிருச்சுன்னா, ஆவியானவர் எவ்வளவு சத்தமா இங்க பேசினாலும் என்ன பண்ணாது, உங்களுக்கு ஒன்னும் புரியாது. ஆமென். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா, உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும் போது, உங்கள் ஆவி ஜீவனா மாறும்போது என்ன ஆகும், நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆமென். ஏன் இன்னைக்கு அநேகரால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல, தேவ ஆவியானவர் அறிய முடியல அப்படின்னா, அவங்களுடைய ஸ்பிரிட் என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு, ஜீவன் இல்லாம இருக்கு. ஏன் ஜீவன் இல்லாம இருக்கு? உள்ள என்ன இல்லை, உலக ஆவி இருக்கு, தேவ ஆவி இல்லை. சவுலுக்குள்ள எப்போ அசுத்தாவி வந்துருச்சோ அவனால தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. சாலமோன் என்னதான் தேவனுடைய ஆலயத்தை கட்டின மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ள தேவ ஆவி இல்லாம போகும்போது அவனால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. Praise the Lord. Hallelujah. ஒரு சபைக்குள்ள வந்து நமக்குள்ள கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா, ஆவியாய் பேசுகிற தேவனுடைய சத்தத்தை உங்களால என்னால என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. ஏன்னா ஆவிதான் என்ன ஆயிருச்சு. அப்ப செத்து போனதை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆமென். அதனால உயிர்ப்பிக்க வேண்டுமானால் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள வரணும். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றையும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சில பேர் செத்து போன ஆவியோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். உங்களுடைய ஆவி மரித்த நிலைமையில் இருக்கலாம், உணர்வற்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும். சவுல் பாருங்க, பக்தி வைராக, he was a religious man. யூத மார்க்கத்துல பக்தியா இருந்தார். சபையை அடிச்சு காலி பண்ணார். சபைக்கு வருகளை சிறைபிடித்தார். மார்க்க வெறி, மதவெறி. ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை சந்தித்தாரோ, அடுத்தது அவர் கேட்ட ஒரே கேள்வி, ஆண்டவரே ஏன் என்னை கீழே தள்ளினீங்கன்னுலாம் கேட்கல. நம்மளா இருந்தா, ஏன் ஆண்டவரே ஒழுங்கா தானே போய் ஏன் வண்டியிலேருந்து என்ன தள்ளினீங்கன்னு நம்ம கேட்டிருப்போம். அவன் போன கழுதையோ குதிரையோ அதுலேருந்து கீழே விழுந்தான். ஆனால் அவன் ஆண்டுகிட்ட ஒரே கேட்ட முதல் கேள்வி, கர்த்தாவே நீர் யார்? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற பிறகு சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சத்தம் நம்மை உயிர்ப்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஆவியை உயிர்ப்பிக்கும் போது நாம ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஆமென். 12வது வசனம், ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நீங்க மாம்சத்தின்படி வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லவே இல்லை. மாம்சத்துக்கு நீங்கள் கடனாளிகள் அல்ல. இல்லையா, கடன் வாங்கினா கடன் என்னதான் பண்ணி ஆகணும். ஆனா நீங்க மாம்சத்தின்படி வாழ்வதற்கு உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காய் மரித்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஆவியை நமக்கு அளவில்லாமல் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் நாம் மாம்சத்தின்படி வாழணும்? ஏன் மாம்ச சிந்தையோடு வாழணும்? நீங்கள் ஆவியின் சிந்தையுள்ளவர்களாய் வாழ ஆரம்பிங்க. இன்னும் இந்த பிப்ரவரி மாதமும் நீங்க மாம்சத்தில் நடக்கக்கூடாது, மாம்ச சிந்தையில் நடக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் வந்து உங்களை உயிர்ப்பித்து நீங்கள் தேவ ஆவியின் சிந்தையில நடக்கணும். வேதம் சொல்லுது 15-13 மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சத்தின்படி வாழ்ந்தால், சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, என்ன சொல்லணும்? இந்த வசனத்தை சொல்லணும், சாவிங்க. மாம்சத்தின்படினா என்ன? மாம்ச எண்ணத்தின்படி, மாம்ச விருப்பத்தின்படி, என் மனம் விரும்புகிறபடி, என் உலக தோற்றத்தை, உலகத்தில் வாழ்ற மற்றவர்களை போல வாழ்ந்தா என்ன ஆகுமா? சாவீர்கள். எது சாகும்? அவங்க ஆவி செத்துரும். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். சாவீர்களா பிழைப்பீர்களா? செய்வீர்களா? ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுது, சாவீர்கள், சாவும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, பிழைக்கவே கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். எதனால பிழைக்கணும்? ஆவியினால. எதை அழிக்கணும்? மாம்சத்தை அழிக்கணும். உங்களுக்குள்ள இன்னும் மாம்சத்தில் கிரியை செய்கிற பெருமைகளை அழிக்கணும், பொறாமைகளை அழிக்கணும், கோபங்களை அழிக்கணும். இன்னும் அழியாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் மிச்சம் அடிக்கடி எட்டி பார்க்குது. ஹல்லேலூயா. அப்பப்போ நான் சில பேர் சொல்கிறேன்ல, நான் யாருன்னு எனக்கே தெரியாது, இன்னும் நான் யாருன்னு இன்னும் என்ன பண்ணல, பார்க்கல. நல்ல வெள்ளை சாரை கட்டிருக்கேன்னு பார்க்குறியா? உள்ள எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், சொல்கிறேன் இல்லையா? ஆமென். என்னை பற்றி உனக்கு தெரியவே, ஓ இதெல்லாம் ஏன் வருது? உள்ள கொஞ்சம் இருக்கு. ஆமென். நான் இப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு ஏதோ அமைதியாக வந்துட்டு போறேன்னு பார்க்குறியா? இதெல்லாம் ஏன் வருதுன்னா, உள்ள இன்னும் அழிக்கப்பட வேண்டியது அழியல. இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால 14 வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கெல்லாம் யாரு? எப்போ தேவனுடைய பிள்ளைகளா மாறுறீங்க? எப்போ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு, மகனே இப்படி செய் அப்படின்னு ஆவியானவர் உன்னை நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆமென். உங்க சுயம் உங்களை நடத்தும் போது நீங்க தேவ பிள்ளைகள் அல்ல. தேவன் உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறோம். 17 வசனம், நாம் பிள்ளைகளானால் அப்பா சொத்து யாருக்கு? பிள்ளைங்க தானே. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் தான் சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு நீங்கள் தேவ ஆவி எவ்வளவு ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஆவி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் தேவ ஆவியை பெற வேண்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் தேவனுக்குரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். ஒரு வசனத்தை வாசிச்சு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவரோடு இசைந்தால் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறோம். சில பேர் சொல்றோம்ல, அவங்க ஆவி எனக்கு ஒத்து போலங்க, இவங்க ஸ்பிரிட் எனக்கு ஒத்து போல. ஏன் ஒத்து போல? அவங்களோட இசைய முடியல. சொல்லியிருக்கீங்களா நீங்க கூட? அந்த ஆவி எனக்கு என்ன ஆக மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது. இந்த ஸ்பிரிட் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்? அவங்களோட இசைஞ்சாதானே செட் ஆகும். ஒரே ஆவி எப்போ வரும்? இசைவு இல்லாமல் ஒரே ஆவி வராது. அதனாலதான் ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது சொல்ல, இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமாயிருக்கிறாள். ஆமென். அங்க ஒரு இசைவு உண்டானது. ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் 2:24 சொல்லுங்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு அவர்கள் இசைவு இல்லாமல் ஒரே மாம்சம் வராது. ஆமென். இதை பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் சொல்றார். இன்னைக்கு சபை கர்த்தருடைய ஆவியோடு இசைய வேண்டும். இசைந்தாதான் ஒரு மனம் வரும், இசைந்தாதான் ஒரே ஆவி வரும். அப்போ கர்த்தரோடு நம்ம இசையும் போது நாம் அவருடனே என்னவா இருக்கிறோம்? ஒரே ஆவியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. You become one spirit with Christ. கிறிஸ்துவோடு நாம் ஒரே ஆவியாய் இருக்கும் போது அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நான் அறிந்து கொள்கிறேன். இப்போ எனக்கும் ஒருத்தருக்கும் இசைவு இல்லைன்னா நான் என்னதான் சொன்னாலும் அவருக்கு நான் சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது. ஆமென்.
நான் என்னதான் பெருசா பேசினாலும் அவர் அப்படிதாங்க, அவர் அப்படிதான் சொல்லுவார், பெருசா பேசுவார், ஒன்றும் இல்லை. ஆமென். ஆனா இசைஞ்சிட்டாங்கன்னா அச்சுனா கூட அப்பா என்ன அழகா அச்சு கொட்டுறாருப்பா. ஆமென். எங்க பாஸ்டர் விடுற அந்த அச்சை அது ஆவியில அப்படியே அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கும் அப்படின்னு. ஆமென். ஆனா இசையில தேவ தூதனே வந்து பேசினா கூட நம்ம தெரிஞ்சா பேசுறாரு, பெருசா பேசுறாரு. இசைவு தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தான் தேவன் சில காரியங்கள் நமக்கு பேசும்போது நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவரோட என்ன பண்ணல, இசையில. மகனே இப்படி போன்றாரு, போக முடியாத ஆண்டவரே. அவரோடு இசையாவிட்டால் அவரோடு ஒரே ஆவியாக இருக்க முடியாது. இசைவு ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு மேல இருக்கிற வசனத்தையும் கீழே இருக்கிற வசனத்தையும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த இசைவுக்கான விளக்கம் அங்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஸ்தோத்திரம். So God has prepared everything. ஆண்டவர் உங்களுக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்திட்டார். இன்னும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் புரியல? தேவ ஆவி ஆக்டிவேட் ஆகல. இன்னைக்கு ஒவ்வொருக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் செயல்படுகிறவராய் இருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? கேள்வி போட்டு சொல்றாரு, எங்களுக்கோ அந்த சிந்தை இருக்கிறது. அப்படின்னா தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதே சிந்தை தான் எனக்கு இருக்கு. சொல்ல முடியுமா? எங்களுக்கும் என்ன சிந்தை இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்க வருதுன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த சிந்தையை கொடுக்கிறாரு. அவர் வைத்திருக்கிறத எனக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் சிந்தை என்னுடைய சிந்தையா மாறுது. சிந்தை தாங்க மனுஷனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஒரு வண்டிக்கு இன்ஜின் மாதிரி மைண்டு தான் ரொம்ப முக்கியம். ஆமென். சிந்தை தாங்க ரொம்ப முக்கியம். உங்க லைஃப்ல எல்லாமே சிந்தையிலேருந்து தான் துவங்குது. புரியுதா? இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்றீங்க. இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்குறீங்க. இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? சிந்தையிலேருந்து தான் வருது. பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கும் என்ன இருக்கு? சிந்தை. என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் நான் கிறிஸ்துவுக்குரியவைகளை உடையவனாக இந்த பூமியில் இருப்பேன். ஹல்லேலூயா. ஏதோ வாரம் வந்து சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் போடுறது இல்லைங்க கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய், கிறிஸ்து எனக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளிலே நான் வாழுகிறவனாய், அந்த சிந்தையுடையவனாய் இந்த பூமியிலே நான் வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அண்ணாந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. What makes the difference? தேவ ஆவி. தேவ ஆவிதான் எனக்குள்ளே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது.